என்னோட தாய்ப்பாசம் பொங்கி எழுந்ததா இப்பதானே நீ சொன்ன. அப்படி இருக்கிறப்போ ஒரு மகளோட கல்யாணத்தை ஒரு அம்மா எப்படி தடுப்பா சொல்லு? என்ன மாம், நீங்க என்ன பத்தி யோசிங்கல. நீங்க இவளுக்கு தான் கல்யாணத்துக்கு டைம் கொடுக்கல, எனக்கு டைம் கொடுங்கல. கொஞ்ச நேரத்துல எப்படி ரெடி ஆக முடியும்? அதோட இன்னைக்கு நல்லா ரெடி ஆகணும்ல. போட்டோஸ் எல்லாம் எடுக்கணும், நிறைய போசஸ் கொடுக்கணும். நான் செல்ஃபிஸ்லாம் எடுப்பேன். அண்ட் தென் அந்த பையனுக்கும் அனுப்புவேன். சரிடி, சரி சரி. கல்யாண பொண்ணை விட நீ தான் ரெடி ஆகிறதுக்கு டைம் எடுத்துப்ப. போய் சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா. சரி. லக்ஷ்மி, நீயும் ரெடி ஆயிடு. இது இருக்கு பாரு. மாம், ஐயோ கடவுளே, என்ன இது? வேண்டாம், கை எரிஞ்சிர போது. பாணி, என்ன இது? ஒடியே அறிவு கட்டவளே, ஏண்டி இந்த மாதிரி பண்ண? அபசகுணமாக்கிட்டியே. கல்யாண ட்ரெஸ்ஸை இந்த மாதிரியா எரிப்பாங்க? உனக்கு என்ன பைத்தியமா? நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க, நான் இப்படிதான். வாக்குவாதம் பண்றியா? உனக்கு எங்க இருந்து தைரியம் வந்துச்சு உன்ன? வேண்டாம் சித்தி. ஏன் கைய தடுக்கறியா? உன் சித்தியோட கையவே பிடிக்கிற? என் தங்கச்சியை அடிக்க வர எந்த கையா இருந்தாலும் அதை நான் தடுத்து நிறுத்துவேன். நீங்க தானே சொன்னீங்க தங்கைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிரையே தியாகம் பண்ணுவாங்கன்னு. மவுத் க்ளோஸ். உன்னோட இந்த மாதிரி வார்த்தை ஜாலத்தெல்லாம் அந்த ரிஷி கிட்ட காட்டு, என்கிட்ட காட்டுற வேலை வச்சுக்காத. அண்டர்ஸ்டாண்டிங்? இங்க பாருடி, இங்க பாரு. என்ன இது? என்னன்னு சொல்லு. கல்யாண Dress எரிஞ்சு போயிடுச்சுல? இப்போ நீ என்னடி செய்வ? சொல்லு, என்ன செய்வ? என்ன செய்வன்னு எனக்கு தெரியும். இப்ப அப்படியே உன்னோட பேச்ச மாத்தி பேசுவ. இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு தானே இப்ப நீ சொல்ல போற? சொல்லுடி. டேய் டேய், மாப்பிள்ள பையா பிரமாதமா இருக்கியே. ஓவர் சீனா இருக்கே. சரி, சொல்றத கேளு. கல்யாண பொண்ணுக்கு ட்ரெஸ் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேன். டேய், நான் எப்படா இருக்கேன்? அட பிரமாதமா இருக்கப்பா. டோடா, யார் அது? ட்ரெஸ்ஸை கொடுத்தோன்னே இங்க ஃபோன் வருது. சின்ன மாமியாரோட ஃபோனு. அடடா. ஹலோ சின்ன மாமியாரே, எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம். என்னோட தரப்புல, குண்டு தரப்புல, என் ஃப்ரெண்டோட எல்லா தரப்புலயும் உங்களுக்கு வணக்கம். சொல்லுங்க, ட்ரெஸ் அனுப்பிச்சு வச்சுன்னு எப்படி இருந்தது? அம்மாவுக்கு ரூம்ல சாப்பாடு கொடுத்துட்டு எனக்கு கிரீன் டீ கொண்டு வா. ஓகே மேம். லக்ஷ்மி மேடம், நீங்களா? முகேஷ் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். லக்ஷ்மி, முகேஷ், லக்ஷ்மியை உள்ள கூட்டு வாப்பா. லக்ஷ்மி மேடம், வாங்க வாங்க. அவ உள்ள வரக்கூடாது. நீ என்ன வார்த்தை பேசுற? அவ வீட்டை விட்டு போயிருந்தாலும் என்னோட மகதான். அவளுக்கு உரிமை இருக்கு. அவ கண்டிப்பா உள்ள இத வருவா. பாருங்க, உன்னை வேண்டி கேட்டுக்கிறேன். எல்லார் முன்னாடியும் ரொம்ப ஆடாத ப்ளீஸ். லக்ஷ்மி வந்திருக்காளா?
இந்த தரித்திரம் இங்க எதுக்கு வந்துச்சு? என்ன தலைவலிய கொண்டு வந்திருக்காளோ? வாடா என் செல்லம். வாமா, உள்ள வா. ராணு, நீயும் வா. மாடி லக்ஷ்மி, உள்ள வாயே. கிரண், நீ வந்துட்டியா? மலிஷ்கா எங்க? மலிஷ்கா, ஃபைனலி நீங்க வந்துட்டீங்களா? கங்க்ராட்ஸ் கண்ணா. உன் கனவு இப்போ நினைவாக போகுது. உன்னோட காதல் திரும்ப கிடைக்க போகுது. Now you happy? எஸ், வெரி ஹாப்பி. So finally ரிஷி ஓகேன்னு சொல்லிட்டா. அத சொல்லிதானே ஆகணும். அவன் முதல்ல இருந்து என்னதான் லவ் பண்றான், என்ன மட்டும் தான் லவ் பண்றான். நடுவுல எங்க இருந்தா அந்த பொண்ணு வந்துட்டா. ஆனா இனிமே எதுவும் நடக்காது. அந்த லக்ஷ்மி கண்டிப்பா எங்க நடுவுல வரமாட்டா. எனிவே, எப்ப கல்யாணம்? மாம் டாடி கிட்ட பேசுனியா? இப்போ முகூர்த்தம் பாக்குறது பாக்கி இருக்கு. அப்ப சீக்கிரம் பண்ணிக்கிறேன். வேற ஏதாவது பிரச்சனை வரதுக்கு முன்னாடி, ரிஷியோட மனசு மாறதுக்கு முன்னாடி, இல்ல லட்சுமி திரும்ப வரதுக்கு முன்னாடி நீங்க ரிஷி ஃபேமிலிக்கு சந்தர்ப்பத்தை தராதீங்க. கொஞ்சம் லேட் பண்ணாலும் மலிஷ்கா எல்லாத்தையும் இழக்க நேரிடும். ஏன் எப்ப பாரு இப்படி நெகட்டிவா பேசுற? ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம பொண்ணுக்கு ஒரு லைஃப் கிடைச்சிருக்கு. சோ ஸ்டாப் இட் நவ். எக்ஸாக்ட்லி டாட். இனிமே லைஃப்ல எந்த பிரச்சனையுமே வராது. லக்ஷ்மிக்கு கல்யாணம் நடக்குது and she is getting married to பல்வேந்தர். அதுவும் இன்னைக்கு. வாட்? ஆ, என்ன நீ என்ன சொல்ற? உண்மையா தான் சொல்றேன். அவங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது. நல்ல விஷயம்தான். அந்த தெரு பொறுக்கி அவளுக்கு கணவனாக போறானா? லக்ஷ்மியை பழிவாங்க துடிச்சல்ல? சோ டோன்ட் வரி, அத பல்விந்தரை பார்த்துப்பா. பல்விந்தரை கல்யாணம் பண்ணாலே அவ லைஃப் பாழாக தான் போகுது. சரி விட்டு தள்ள அபய். இனிமே அவங்களுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? நான் ஒரு நல்ல நியூஸ் தானே சொல்றேன். நான் மட்டமானவங்க கூட பழக மாட்டேன். ஜஸ்ட் நான் ஒரு விஷயத்த சொல்ல ஆசைப்படுறேன். லக்ஷ்மியால என் பொண்ணோட வாழ்க்கை பாழாச்சு. லக்ஷ்மியால இவளோட லைஃப்ல நிறைய கஷ்டத்தை பார்த்தா. இப்ப லக்ஷ்மியை அனுபவிக்க போறா. கர்மாவோட பலத்தை அனுபவிப்பா. You're absolutely right dad. பட் நம்ம எதுக்காக அதெல்லாம் பத்தி யோசிக்கணும்? நீங்க என்ன பத்தி யோசிங்க டாட். என்னோட கல்யாணத்தை பத்தி யோசிங்க டாட். என் கல்யாணத்தை நீங்க கிராண்டா நடத்தி காட்டணும். எல்லாரும் ஆச்சரியப்படணும். இப்படி ஒரு கல்யாணத்தை இது வரைக்கும் யாரும் பார்த்திருக்கவே கூடாது. ஆஃப் கோர்ஸ் கண்ணா, நீ என்னோட ஒரே பொண்ணு. என்கிட்ட இருக்கிறது எல்லாமே உனக்கு தான். எல்லாத்தையும் நான் செலவு பண்ணிடுவேன். அது இருக்கட்டும், ஒரு விஷயம் எப்பவுமே கவனத்துல இருக்கட்டும். we have to make sure கல்யாணம் சீக்கிரமாவே நடக்கணும். நாம ரிஸ்க் சுத்தமா எடுக்க கூடாது. ரிஷி மூலமாவும் வரலாம், லக்ஷ்மி மூலமாவும் வரலாம். ஐ ஹோப் நான் சொல்றது உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். ஏதாவது பண்ணுங்க கடவுளே. எங்களுக்கு அப்பா அம்மா கிடையாதுன்னு உங்களுக்கே தெரியும்ல. நாங்க வேற யார்கிட்ட அழறது? உங்களுக்கு தான் எல்லாம் தெரியுமே. உங்களால தான் சரி பண்ண முடியும். இந்த வீட்ல நிறைய தப்பு நடந்துட்டு இருக்கு. ப்ளீஸ் எல்லாத்தையும் சரி பண்ணுங்க. இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுங்க ப்ளீஸ். கடவுளே, உங்களுக்கு எல்லாமே தெரியும். லட்சுமி அக்கா ரொம்ப நல்லவ. எல்லாருக்காகவும் எல்லாமே செய்வா. தயவு செஞ்சு அவளுக்கு இன்னைக்கு நீங்க நல்லது பண்ணுங்க. எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ வருத்தங்கள் நீங்க கொடுத்தீங்களோ அது எல்லாத்தையும் சரி பண்ணிடுங்க. ஏதாவது ஒரு அதிசயம் நிகழட்டும். அக்காவோட வாழ்க்கையில மறுபடியும் சந்தோஷம் வரட்டும். இது உங்களால தான் பண்ண முடியும். எல்லாம் சரி பண்ணிடுங்க ப்ளீஸ். உங்களுக்கு நல்லா தெரியும்ல, அக்கா தனக்காக எதுவுமே கேட்டதில்ல. எல்லாம் மத்தவங்களுக்காக தான் கேட்பா. அதனால நாங்க இப்போ உங்ககிட்ட கேக்குறோம். ப்ளீஸ் எல்லாத்தையும் சரி பண்ணிடுங்க. என்னமாச்சு? உள்ள வாமா. இல்ல நான் இங்கே நிக்கிறேன் பாட்டி. இத பாருமா, நீ இந்த மாதிரி பேசி தப்பு பண்ற. பேசாம உள்ள வாயே. எவ்வளவு நாள் நான் இங்க இருந்தனோ, எவ்வளவு நாள் வாழ்ந்தனோ, அது வரைக்கும் நான் எல்லாருக்கும் நல்லதுதான் செஞ்சிருக்கேன். ஒருவேளை இதுதான் என்னுடைய பாக்கியமோ என்னமோ. இந்த மாதிரி வெளியில நின்னு ஏன் இப்படி எல்லாம் பேசுற? உள்ள வாமா. வேண்டாம்ப்பா, என்ன வற்புறுத்தாதீங்க. அது நான் ஒரு சின்ன வேண்டுகோள் உங்ககிட்ட வைக்கிறேன். இவ எந்த திட்டத்தோட வந்திருக்கா? இவ மறுபடியும் எங்க நம்மள மாட்டி விட போறா? வேண்டுகோளா? என்கிட்ட வேண்டுகோள் எல்லாம் வேணாமா. நீ என்னோட பொண்ணு. உனக்கு என்ன வேணுமோ அதை நேரடியா கேளுமா. எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் இவ்வளவு தூரம் வர்றதுக்கு எனக்கு தைரியம் வந்தது. என்னோட அப்பா எந்த அளவுக்கு அன்பு காட்டினாரோ அதை விட அன்பை நீங்க காட்டுனீங்க. எனக்கு அப்பா இல்லாத குறையேன்னு நீங்க வைக்கல. அவரு மாதிரியே எனக்கு எப்பவுமே ஆசீர்வாதம் பண்ணுவீங்க. எப்பவுமே எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. உங்க துணை எப்பவுமே இருந்தது. அதனால மட்டும்தான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்க போறேன். இத பத்தி தான் நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிட்டேனேமா. நீ என் பொண்ணு. உனக்கு என்ன வேணுமோ தாராளமா கேளு. உனக்கு அது நல்லாவே தெரியும். நீ கேட்டதை கண்டிப்பா நான் தருவேன். உனக்காக நான் என்ன பண்ணணும், என்ன தரணுமா? என்ன நீ
அண்ணன் என்ன பேசிட்டு இருக்காரு? உரிமை அது இதுன்னு சொல்லி எல்லாத்தையும் கொடுப்பாரா? இவ நம்ம கிட்ட இருக்கிற அத்தனையுமே கேட்டுட்டா, நம்ம வீடு சொத்து எல்லாத்தையும் இவ கேட்டுட்டா, இவகிட்ட நம்ம எல்லாத்தையும் கொடுத்துருவோமா? இத பத்தி அவளுக்கு உரிமை இருந்தப்பவே அவ கேட்கல. இதுதான் லக்ஷ்மிக்கும் மத்தவங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம், தெரிஞ்சுக்க. இது பாருமா, மத்தவங்க என்ன வேணும்னாலும் பேசிட்டு போட்டோம். உனக்கு என்ன வேணுமோ அதை தைரியமா கேளு. சொல்லு, என்னத்தை புடுங்க வந்த? பேசு. ஒரு அப்பாவோட உரிமையை தான் நான் இன்னைக்கு கேட்க வந்திருக்கேன். அதுதான் உங்களோட கடமை, அதுதான் ஒரு பொண்ணுக்கும் சந்தோஷம். சொல்லுமா. அப்பா, நீங்க எனக்காக கன்னியாதானம் செய்யணும். லக்ஷ்மி, இதை டெல் பண்ணதான் நீங்க வந்தியா? இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் உன் கூட இங்க வந்திருக்கவே மாட்டேன். நீ சொல்றதெல்லாம் இவர் தான் வந்து பண்ணணுமா? ஆமா, இவர் எதுக்காக அதை பண்ணணும்? நீ என்ன அவுலா? என்ன நீங்க உங்களோட மகளா தானே பாக்குறீங்க? நான் உங்களோட பொண்ணு தானே. அப்போ எனக்காக நீங்க கன்னியாதானம் பண்ணுவீங்களா? இந்த விஷயத்திலயாவது நான் பாக்கியம் பண்ணவளா இருக்கட்டுமே. லக்ஷ்மி, என்ன பேசுற? இந்த கன்னியாதானம் அப்பாவோட கடமை, அப்பாவோட உரிமை, பொண்ணோட சௌபாகியம், இதையெல்லாம் நானும் நம்புறேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு. முழுசா நான் நம்புறேன். போய அந்த சம்பந்தத்தோடயா உனக்கு முடிச்சு போட சொல்றேன்? தெரிஞ்சே உன்னை பாடம் கடத்துல தலை சொல்றியா? அவன் கேடு கட்டுவன், உன் வாழ்க்கையே பாழாக்கிடுவான். அது தெரிஞ்சுமா உனக்கு கன்னியாதானம் பண்ணி வைக்கிறது? நான் மட்டும் ஒரு நல்ல அப்பனா இருந்தா இந்த கல்யாணத்தை நான் தடுத்து நிறுத்திருப்பேன். அப்பேற்பட்டவனுக்கு கட்டி கொடுக்கவே மாட்டேன். தினமும் ஒவ்வொரு நொடியும் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன், ஏதாவது ஒண்ணு நடந்து இந்த கல்யாணம் நின்னு போகணும்னு வேண்டிக்கிட்டு இருக்கேன். அத போய் என் கையால பண்ணி வைக்க சொல்றியம்மா? நான் உன்னோட அப்பாமா. மனசாட்சி உள்ள எந்த அப்பனாவது தான் பொண்ண நரகத்துல தள்ளுவானா? சொல்லுமா. என்ன நரகம், என்ன சொர்க்கம்? இப்போ என்னோட தலையெழுத்துல இதா இருக்கு. ப்ளீஸ் பா, இது என்னோட ஒரு ஆசை. உங்க ஆசீர்வாதம் எனக்கு இருந்தா வாழ்க்கையாவது கொஞ்சம் சுலபமா மாறும். அதுக்காக தான் நான் கேக்குறேன். அதைத்தான் நான் விரும்பவும் செய்யறேன். இல்லைன்னா நான் உங்களை வற்புறுத்தி இருக்க மாட்டேன். கண்டிப்பா மாட்டேன். ஆமா, மனசுல வருத்தம் இருக்கும், மனசுக்குள்ள ஒரு சின்ன ஏமாற்றம் இருக்கு, அவ்வளவுதான். இல்ல, நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறமா? என்ன விடுமா, எந்த ஒரு அப்பனா இருந்தாலும் தான் பொண்ணுக்கு இப்படி ஒரு காரியத்தை பண்ணவே மாட்டான். தயவு செஞ்சு கேளுமா, என்ன தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்காதமா, ப்ளீஸ். பண்ணி இருங்க ப்ளீஸ். நீங்க வந்து அவளை மருமக பொண்ணு அதெல்லாம் கிடையாது. அவளை நீங்க வீட்டு வேலைக்காரியா கூட மதிக்கிறது இல்லைன்னு தெரியும். ஆனா இன்னைக்கு சந்தர்ப்பம் இருக்கு. இந்த கன்னியாதானம் பண்றதால நமக்கு லைஃப் டைம் முக்தி கிடைச்சிரும். திருஷ்டி கழிக்கிறதுக்காக தான் நீங்க இந்த கன்னியாதானத்தை பண்றீங்கன்னு மனசுல நினைச்சுக்கோங்க. சொல்றது கேளுங்க ப்ளீஸ். அதோட நீங்க அங்க இருந்தீங்கன்னா நிச்சயமா இந்த கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிரும். ஏன்னா எனக்கு இந்த லக்ஷ்மி மேல கொஞ்சமும் நம்பிக்கை இல்ல. கடைசி நிமிஷத்துல இவ மாறி போயிட்டானா? சொல்ல போனா இந்த ஜனங்களுக்கு ஸ்டாண்டர்டே கிடையாது. இவங்களுக்கு நேர்மை நியாயம் எல்லாம் தெரியாது. எப்ப வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுவாங்க. நீங்க அங்க இருந்தீங்கன்னு வைங்க, கன்னியாதானம் பண்ற சாக்குல உங்க கண்ணு முன்னாடியே இந்த கல்யாணம் நடந்து முடிஞ்சிரும். எனக்கு வெறும் உங்களோட ஆசீர்வாதம் மட்டும்தான் வேணும். உங்களை நான் தர்ம சங்கடத்துல தள்ள விரும்பல. நான் போயிட்டு வரேன். நில்லு. என் வீட்டு வாசல் வரைக்கும் வந்துட்டு யாரும் வெறும் கையோட திரும்ப கூடாது. எனக்கும் அது பிடிக்காது. அதனால நாங்க கொடுக்கறத வாங்கிக்க. அதுக்கு தகுதி இல்லாம போலாம். நீங்க தான் பொண்ணுன்னு புடிவாதம் பிடிச்சிங்கல்ல, அதுக்கான பனிஷ்மெண்ட் தான் இது. நீங்க இப்படி கஷ்டப்படுறதே என்னால பார்க்க முடியல. அவ வெறும் கையோட திரும்பி போறதும் உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். அதனால இவ என்ன கேக்குறாளோ அதை நீங்க செஞ்சு கொடுங்க. எப்ப பண்ணி இருக்கணுமோ அப்ப நான் பண்ணி இருந்தேன். என் பொண்ணு இப்படி எல்லாம் வாசப்படிக்க அந்த பக்கம் நின்று பேச வேண்டிய அவசியமே இருந்திருக்காத. இங்க இருந்திருப்பா, இங்க வீட்டுக்கு உள்ள இருந்திருப்பா. அவ என்னோட ஆசீர்வாதத்தை கேட்டிருக்கா, அதுவும் தன்னோட சக்திக்காக. சரிம்மா, சரி, நான் உனக்கு கன்னியாதானம் பண்ணி வைக்கிறேன். நான் உனக்கு கன்னியாதானம் பண்ணி வைப்பேன்.
நல்லது. இப்போ நீங்க இந்த டொனேஷனை பண்றீங்கன்னா, அதாவது கன்னியாதானம், அப்போ நீங்க எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்துதான் ஆகணும். அதனால நான் உங்களுக்கு இன்விடேஷன் பண்றேன். நீங்க எல்லாரும் கல்யாணத்துக்கு கம் ஆகுங்க. வரேங்க. அந்த ஷாலுவோட வாயை உடைக்கணும்டா. துணியை போட்டு எரிச்சிட்டாலாம். நீ தானே போய் கொடுத்துட்டு வந்த. டேய் என்ன நீ பேசிக்கிட்டு இருக்க? நான் அவ கையில தானே கொடுத்துட்டு வந்தேன். நீ எப்போ கொடுத்துட்டு வந்தியோ அதுக்கப்புறம் தான் அவ எரிச்சிருக்கா. இப்போ நாம என்ன பண்றது? சரி விடு, இன்னொன்னு வாங்கிட்டு வரவா? ஆஹா, இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா முகூர்த்தம் வர போயிடும்டா. டேய் என்ன சிரிச்சுக்கிட்டு இருக்க? நான் ஏதாவது ஜோக் அடிச்சிட்டேனா என்ன? டேய் சொல்லிட்டு சிரிடா, அப்புறம் நாங்களும் சிரிப்போம்ல. உன் பிரதரோட மூளை இருக்க, அது பயங்கரமா ஃபாஸ்டா வேலை செய்யும். எனக்கு இது நடக்கணும் எப்போ தெரியும்டா. ஏன்னா இந்த கல்யாணத்துல தடங்கள் ஒண்ணு வராம இருக்குமா என்ன? அதனால தான் 2 ஜோடி வாங்கி வச்சேன். பிரமாதம். கல்யாணத்துல பிரச்சனை எப்பவுமே வரக்கூடாதுடா. இப்படி நடக்கும் தெரிஞ்சுதான் இதை ரெடி பண்ண. இத பாரு, பாத்தியா? தாலியை கூட 2 வாங்கி வச்சிருக்கேன். இந்த தடவை எந்த தப்பு நடந்துடக்கூடாது. கல்யாணம் கண்டிப்பா நடக்கணும். எப்படிப்பட்ட போட்டியா இருந்தாலும் ஜெயிக்கிறவன் தான்டா இந்த பல்வீந்தர். மத்தவங்க எல்லாரும் சரி, ஒரு வேலை பண்ணு. அதை என்கிட்ட கொடு, நான் உடனே போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். நீ போய் கொடுத்தனா அவன் மறுபடியும் எரிச்சிடுவா. நேரா மண்டபத்திலே கொடுக்கலாம். அதான் நம்ம ஷீலாக்காவை கூப்பிட்டுருக்கேன். அதான் மண்டபத்துக்கு பின்னாடி இருக்காங்க. ஆமா நல்லா தெரியும். வந்து அவங்கள லக்ஷ்மியை காவலுக்காக சொல்லியிருக்கேன். இவங்கிட்ட கேள. போன தடவை லக்ஷ்மி பெரிய சம்பவம் பண்ணிட்டா, இந்த தடவையும் பண்ணிடுவா. அதனால எந்த பிரச்சனையும் நடக்கக்கூடாது. ஷீலாக்கா வந்தாங்கன்னா நல்லா கவனிப்பாங்க. பாடி கார்டு மாதிரி வேலை பார்ப்பாங்க. நம்ம டீம்ல சின்ன மாமியார் இருக்காங்க. நான் சொன்ன விஷயத்த அவங்க கிட்ட சொல்லிடு. ட்ரெஸ் வந்துடும் சொல்லிடு. அதுவும் மண்டபத்துக்கு. சரிப்பா. கல்யாணம் நடக்கும். அப்புறம் நைட்டு என்னென்னலாம் நடக்கும்? வேற என்ன நடக்கும்? முதல் இரவுதா? அதெல்லாம் பிளான் பண்ணியாச்சு. என்ன குட்டு, 2 தடவை. என்னது? 2 தடவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்ல, இது 3வது முதல் இரவு. அதெல்லாம் இருக்கட்டும், லக்ஷ்மிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, அப்போ அவ முதல் இரவை கொண்டாடி இருப்பா. நடுவுல இருக்கன்றதுக்காக நீ அதிகமா பேசின வச்சுக்க, வாயில இருக்கிற பல்லெல்லாம் கட்டிடுவேன். சாரி. லக்ஷ்மிக்கு முதல் இரவு என் கூட தான் நடக்கும். இப்ப வரைக்கும் அவளை யாரும் தொட்டதில்ல. லக்ஷ்மியோட கல்யாணத்தை தடுக்க முடியாதா வீர்? அவளுக்கு புரிய வைக்க முடியாதா? எழுதி வச்ச விதிக்கே புரியாத போது மனுஷனால எப்படி புரிஞ்சுக்க முடியும்? நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன், ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஐம் சாரி மாம். இந்த கல்யாணத்தை எதுக்காக தடுக்க பாக்குறீங்க? மறுபடியும் இந்த லக்ஷ்மியை வீட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கு பிளான் இருக்கா? கண்டிப்பா கூட்டிட்டு வருவேன். நிலைமை சரியா இருந்திருந்தா கூட்டிட்டு வந்துருவேன். யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. யாரையும் கேட்க வேணாம். அவ நல்லா வாழணும். மனசால அவ கூட எனக்கு உறவு ஏற்பட்டிருக்கு. ரொம்ப நல்ல பொண்ணு, எந்த தப்பும் செய்யாதவ. மத்தவங்க செய்யற தப்ப கூட தாமேல அதை சுமத்திக்கிறவ. எனக்கு ஒரே ஒரு ஆசைதான், இப்படி ஒரு நல்ல பொண்ணுக்கு எந்த கெடுதலும் நடந்துடக்கூடாது. முக்கியமா பல்வீந்தர் மாதிரி மோசமானவன் அவ கட்டிக்க கூடாது. அம்மா ஒரு நிமிஷம். லக்ஷ்மி ஒன்னும் குறைஞ்சவ இல்ல. நீங்க தானே சொல்லுவீங்க சரிசமமானவங்க கூட உறவு வச்சுக்கணும்னு. உங்களுக்கு என்ன தேவையோ அது கிடைச்சிருச்சு. கரிஷ்மா, லக்ஷ்மி நம்ம வீட்டுக்கு வந்தப்போ அவளை நிம்மதியா வாழ விடவே இல்லை. அட்லீஸ்ட் இப்போவாவது அவளை பத்தி தப்பா பேசாத. இல்ல வீர், எதையும் புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீ எவ்வளவுதான் நல்லத சொன்னாலும் அவ தன்னோட சுயநலத்துக்காக அதை கெடுதலா தான் பாப்பா. இப்ப பாரு, நான் பேசுனது அவ எப்படி புரிஞ்சிருக்கான்னு. கரிஷ்மா சொல்றது சரிதானம்மா. உங்களுக்கு உண்மை கசக்குது, அதனால இவ சொல்றது தப்பா தெரியுது. சொல்ல போனா எதுக்காக நீங்க கவலைப்படுறீங்க? லக்ஷ்மிக்கு எல்லா வித்தையும் நல்லா தெரியும். கல்யாணம் பண்ணிக்க போறவனை எப்படி தான் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும்னு தெரியும். அவ அந்த பல்வீந்தரை தான் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுப்பா. அவனையும் தன்ன மாதிரியே மாத்திடுவா. அவ யார கல்யாணம் பண்ணா நமக்கு என்ன வந்ததுன்னு விடுங்களேன். ரிஷி அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டப்போ இந்த வீட்டுல நமக்கு என்னன்னு எல்லாரும் தானே இருந்தாங்க. நீங்க எதுக்காக என்ன குத்தி காட்டுறீங்க? இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி கரிஷ்மா கூட சொன்னால, நமக்கு சரிசமமானவங்க கூட தான் நம்ம உறவு வச்சுக்கணும். கால்ல இருக்கிற தூசியை எடுத்து நெத்தில வச்சுக்க முடியாது. இதுதான் விசேஷமே. எதை நீ கால்ல இருக்கிற தூசின்னு சொன்னியோ அது நெத்தில பூசிக்க வேண்டியது. அண்ணி விடுங்க, இவங்க கிட்ட எல்லாம் பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. மலிஷ்கா,
ஹாய் ஆண்டி. ஹாய் மல்லிஷ்கா. ஆண்டி, ரிஷி மேல ரூம்ல தானே இருக்கான்? இருக்கா. சோ நான் அவனை மீட் பண்ண போகலாமா? இதெல்லாம் நீ கேட்கணுமா என்ன? அவன் உன்னோட ரிஷி, நீ போகலாம் போ. கேட்டுட்டு தானே போகணும் கரிஷ்மா. ஏன்னா இப்ப ரிலேஷன் மாறுதுல்ல, 2 பேருக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அப்ப பெரியவங்க கிட்ட கேட்கணும். வாழ்த்துக்கள் விரேன். பல வருஷ நட்பு உறவா மாறுது. ஃபைனலி சம்மந்தி ஆகிறோம். எல்லாம் தலையெழுத்து. ஐனோ, தலையெழுத்தின்படி இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து ஆகணும். இப்ப நம்பிக்கையும் வந்தாச்சு. காதலிக்கிறவங்கள யாராலையும் பிரிக்க முடியாது.